ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைண்டில் எல்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்தெந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதே தான், ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பரும் இதே தான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியும், ப்ளஸ் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடியதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, சரிங்களா? 3 இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து 1 by 1 பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் பார்ப்போம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெசன் வைஸாக இருக்கிறத அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இயர் கொஸ்டின், இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதில் காவடி சிந்து என்பது யாது? இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறவர்கள் யார்? எண்ணுபவர்கள் யார்? மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை யாவை? சரிங்களா? அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள். கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமானாக்காரின் கூற்று மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன? அதுக்கடுத்து பிரிவு 3ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இலக்கண குறிப்பு வரக்கூடிய கொஸ்டின். ஸோ அதில் பிறமொழி சொல், மழங்கொழி சொல், வல்லினமை, தமிழாக்கம் தருக, ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க, நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 4 மார்க் கொஸ்டின் பாருங்கள். சலச வாவியல் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. விரும்பியதை அடைவது எப்படி? குரல் வழி விளக்குக. மறுவில்லாத அரசென இருந்த மாநகர் மாணவர் பாடம் கேட்கும் முறையை குறித்து தொல்காப்பியம் கூறும் செய்திகள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொழி வெளிப்பாட்டின் பகுதிகளாக உள்ளவை யாவை? வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நம் கருத்தை எழுதுக. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு அறிக. ஆனந்தரங்கன் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டு தருக. அதுக்கடுத்து 4 மார்க் பாருங்கள். தீனா சுட்டப்பொன் அப்படிங்கிற அந்த குரட்பாவோட இருக்கக்கூடிய அணி இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த நயம் பாராட்டுக, அந்த இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது தமிழாக்கம் தருக, இது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 6 மார்க், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஆன்சர் பண்ணாது இந்த 6 மார்க் தான். ஸோ 6 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகள். அடக்குமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தம் இக்குற்றையை முப்பால் வழி விளக்குக. சுற்றுச்சூழலை வளப்படுத்தும் இயற்கை வேளாண்மை எனும் தலைப்பில் மேடை பேச்சு உரை உருவாக்குக. இயற்கையோடு இயந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வியல் இருப்பிடங்களில் பெயர்களும் இயற்கையோடு இயந்தே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. அடி பிறழாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. அம்மா அம்மா வாழி என தொடங்கும் குறுந்தொகை பாடல். பொருட்டு எனும் முடியும் குறப்பா. சரிங்களா? இதெல்லாமே பார்த்துங்க. அடுத்த இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது அடுத்த இயர் கொஸ்டின், சரிங்களா? இது இன்னொரு இயர் கொஸ்டின். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். இது வித் ஆன்சர் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆன்சரு. ஸோ நீங்கள் வந்து ஆன்சரும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், மார்க் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து. அதுக்கடுத்து தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை ஏற்றதாக புறநாறு கூறுவது. நற்றினை குறித்து அறியும் செயல்கள். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா கோட்டை எனும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எழுத்தாளப்பட்டுள்ளது? உவேசா பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பழக. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு எடுத்துக்காட்டு தருக. அதுக்கடுத்து இலக்கண குறிப்பில் இருக்கக்கூடிய இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 4 மார்க் பாருங்கள். வில்வரத்னம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடால்? தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து. விரும்புவதை அடைவது எப்படி? மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள். அதுக்கடுத்து தொழு உரம் என்றால் என்ன? மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும், இது ரிப்பீட்டடாக இருக்கிறது. ஆனந்தரங்கன் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பொழிவை எடுத்துக்காட்டுக, இதுவும் ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து பார்ட் 3ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இலக்கிய நயம் பாராட்டுகள் இதெல்லாமே தமிழாக்கம் தருக, அது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 6 மார்க் கொஸ்டின்.
திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள், அடக்குமுடமாய் ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியை எவ்வாறு உணர்கிறீர்கள், பொதுக்கல்வி சமணக்கல்வி மரபொழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட மாறுதல், யானை டாக்டர்லாம் திருப்பி கேட்டுருப்பாங்க. ஸோ பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன. சரிங்களா, இது ஒரு இயர் கொஷின். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ இது ஃபைனல் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸும் நோட் பண்ணி வச்சுங்க. இதில் பாருங்கள், பல்லு இந்த காவடி சிந்து இது வந்து திருப்பி கேட்டிருக்கக்கூடிய கொஷினு. இங்கே 50 ஆண்டு வேம்பு இது பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டடு கொஷின். சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த 21வது கொஷின் ரிப்பீட்டட் கொஷினு, இந்த 19வது கொஷினும் ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பிரிவு 3யில் இருக்கக்கூடிய கொஷினை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 4 மார்க் கொஷின். இந்த 34 ரிப்பீட்டட் கொஷின், அதாவது இந்த 2 இயர் கொஷினில் இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் அந்த கொஷின் வந்து படிச்சிருங்க. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு அறிவும் அதுவும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் நிகழ நாம் செய்ய வேண்டுவன, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. 36 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷினு. சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், அதாவது இந்த 2 கொஷினில். அதுக்கடுத்து 38வது கொஷின். சரிங்களா, அந்த 2 கொஷின் பார்த்துட்டு இந்த கொஷினை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கொஷின் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 6 மார்க் பாருங்கள், இந்த மதினா கொஷினு. அதுக்கடுத்து இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வியல் இருப்பிடங்கள் இது 45ல் ஃபஸ்ட்டு கொஷினு. அதுக்கடுத்து பெண் கல்வி பௌத்த கல்வி இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. வாடிவாசல் கதை இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, அதே போல் இந்த 47ல் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ ஒரு 2 அல்லது 3 கொஷின் நீங்கள் 2 கொஷின் பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப இதில் நிறைய கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 கொஷின் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள், அல்லது ஃப்ரீ டைமில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே பாருங்கள். இதிலே நம்ம 3 கொஷின்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு வந்து கரண்ட்டில் நடக்கூடிய மாடல் கொஷினை ப்ளஸ் வந்து இந்த இயரில் நடக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.